சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். ஓம் திருமூலர் சித்தரை போற்றி, ஓம் திருமூலர் சித்தரை சரணம். ஓகேங்களா? நம்ம சிவபெருமானையும் திருமூலர் சித்தரையும் வந்து ஃபர்ஸ்ட் வணங்கிடுங்க. வணங்கிட்டாதான் நம்மளுக்கு அந்த பாடலை வந்து அவங்கள எப்படியாவது நம்மளுக்கு புரிய வச்சிருவாங்க. அதுக்குதான் நம்ம வந்து சொல்றோம். எல்லாருக்கும் புரியுங்க. ஓகேங்களா? ஒரு டைம் கும்பிட்டுக்கினீங்களா? ஓகே, கும்பிட்டாச்சா? சரி, ஓகேங்க. நம்ம வந்து 3வது பாடல் வந்து போவோம். அதாவது பாடல் 3 பாயிரம் 1 கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துனா இறைவனை வந்து அவர் வந்து புகழ்ந்து பாடுறாரு, இறைவனை வந்து உணர்றாருங்க. இதாங்க திருமூல சித்தரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவரோட டைப்பு. இப்ப 2 பாடல் படிச்சப்பயே நம்மள இறைவனை வந்து அப்படியே வந்து டச் பண்ணிட்டோம். மெய் சிலிர்க்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. 3வது பாடலுக்கும் நம்ம வந்து போலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓங் நின்றானே உலப்பிலி தேவர்கள் நாங்கெனன்றடந்த நாதனை நாள்தோறும் பக்தன் நின்றார் அறியாத பரமனை புகுந்து நின்றையான் போற்றி செய்வேனே அப்படிங்கிறத வந்து சொல்றாருங்க. ஓகேங்களா? இது வந்து அனைத்து உயிர்களுக்கும் கலந்திருக்கும் இறைவனை, எண்ணில் அடங்காத தேவர்கள் தினந்தோறும் போற்றி தொழுகின்ற இறைவனை, தத்துவங்களை கடந்து அனைத்திற்கும் தலைவனாக இருக்கும் இறைவனை, பக்கத்தில் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனை, அவன் யாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் புகழை போற்றி உரைப்போம். இந்த பாடல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இறைவனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நான் வந்து சிவபெருமானை வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உரைப்பேன். அவர் யாருங்கிறத உரைப்பேன். அவர் வந்து பக்கத்திலே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சிவபெருமான் வந்து பக்கத்திலே இருப்பாராம். அவர் கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து உரைப்பேன் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த பாடல்ல. நம்ம இன்னும் ஒரு டைம் டெப்தா அழகா சொல்லிட்டு முடிக்கிறேன். அனைத்து உயிர்களுக்கும் கலந்திருக்கும் இறைவனே. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் முதல் வந்து அனைத்து உயிர்களும் எல்லாமே ஒரு உயிர் தான். அதுல வந்து அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 6 அறிவு உள்ளவன் மனுஷன், 5 அறிவு உள்ளது வந்து ஒரு அறிவு. ஒரு அறிவு இருக்கலாம், கடல்ல இருக்குது, தண்ணியில இருக்குது, மிதக்குது, பறக்குது, அப்படி இப்படி இருந்தாலும் 6 அறிவு உள்ள மனுஷன் வர. ஓகேங்களா? அனைத்து உயிர்களுக்கும் கலந்திருக்கும் இறைவனே. ஓகேங்களா? அடுத்தது எண்ணில் அடங்காத தேவர்கள் தினந்தோறும் போற்றி தொழுகின்ற இறைவனை. அதாவது எண்ணில் அடங்காத தேவர்னா 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே தினம் தினம் வந்து ஈசனை தான் போற்றி புகழ்றாங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு. தத்துவங்கள் கடந்த அனைத்திற்கும் தலைவனா இருக்கும் இறைவனை. அதாவது தத்துவங்கள் பல சொல்லாங்க. இப்ப தத்துவங்கள்லாம் சில பேர் தத்துவ பாடல் இருக்கும். அதாவது அதாவது வந்து தத்துவ பாடல்கள் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதாவது வாசல் தோறும் வேதனை இருக்கும், காலந்தோறும் வருந்தி நிற்கிறது, இப்படி இப்படி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் தத்துவ பாடல்கள். அப்படி தத்துவங்களுக்கு எல்லாம் கடந்த ஆளு நீ யாரு? ஈசனு அப்படின்னு சொல்றாருங்க. பக்கத்துல இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத யாரு? ஈசன் நீதான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, யாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் யாருங்கிறத நான் உங்களுக்கு உரைப்பேன் அப்படின்னு திருமூல சித்தர் சொல்றாருங்க. ஓகேங்களா? நீங்க சிவனை பத்தி உங்களுக்கு புரியாம இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இப்பேற்பட்டவன் சிவன், அனைத்து உயிர்களுக்கும் கலந்துருக்கிறவன் சிவன். ஓகேங்களா? தேவர்கள்லாம் கும்பிடுறவனும் சிவன். தத்துவங்களுக்கு அடங்காதவன், அவனை வந்து இப்படிதான், அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஓகேங்களா? தத்துவங்களுக்கு வந்து இல்லாதவன் வந்து சிவன். ஓகேங்களா? அவனை வந்து நான் வந்து உங்களுக்கு தியானித்து அவனை வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். அவன் யாரு எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன். பொறுமையா கேளுங்க. பாருங்க, மறுபடியும் பள்ளி கத்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா திருமூல சித்தரை உத்தரவு கொடுத்துட்டாரு. சிவபெருமான் உத்தரவு கொடுத்த மாதிரி தான். ஏன்னா நம்ம அவரை தான் வணங்கி படிச்சோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யாருங்கிறத நான் அவங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படிங்கிறது வந்து திருமூல சித்தர் சொல்றாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், திருமூல சித்தர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். அவங்க வந்து டக்குன்னு உணர முடியாது. பக்கத்துல இருக்கிற இருப்பதுனாலும் உணர முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாருல, ஈஸியா உணர்ந்துட முடியாதுன்னு. நான் வந்து அவரை தியானிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதெல்லாம் திருமூல சித்தரை கேட்டதை நம்பிட்டு அடுத்த பாடலுக்கு வந்து நம்ம அழகா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சிவபெருமான் அருளாலும் திருமுருகர் அருளாலும் கண்டிப்பா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சென்றடைந்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.